தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 66 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. உலகில் அமைதி நிலவ பக்தி தியானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதில் நாட்டு மக்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியின் 12 ஆண்டுகால நிறைவு. அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் புகழாரம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு. மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க கூடாது என ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு முதலமைச்சர் வலியுறுத்தல். சோனியா காந்தி ராகுல் காந்தியுடனான முதலமைச்சர் சந்திப்பும் ரத்து. நாடு முழுவதும் எல்லையோர சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பெட்ரோல் டீசல் மீதான சுங்க வரியை குறைத்திருப்பதன் மூலம் அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. இந்தியா இதுவரை நடத்திய போர்களிலேயே ஆபரேஷன் சிந்தூர் முற்றிலும் மாறுபட்டது என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. முன்னெப்போதும் இல்லாத வகையில் வெற்றி கிடைத்துள்ளதாகவும் பதிவு. தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய 200 இன்டர்சிட்டி ரயில்கள் தயாரிக்கப்படும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். எதிர்காலத்தில் தேர்வு செயல்முறைகளில் எந்தவித முறைகேடுகளும் நிகழாமல் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இதுவரை இல்லாத அளவில் சமையல் எரிவாயு உற்பத்தி உச்சம் தொட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் உறுதி. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரிக்கும் குற்ற செயல்களின் தன்மை அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதையும் 6 பேருக்கு பத்மபூஷன் விருதையும் 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் வழங்கினார். மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. அவரது மனைவியும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான ஹேமமாலினி இந்த விருதை பெற்றுக்கொண்டார். மருத்துவத்துறையில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் முத்திரை பதித்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பத்மஸ்ரீ விருதை பெற்றார். தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, கஜேந்திர சிங் ஷெகாவத், HD குமாரசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலகில் அமைதி நிலவ பக்தி மற்றும் தியானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். 3 மாநில பயணத்தின் முதற்கட்டமாக பெங்களூரு சென்ற அவரை விமான நிலையத்தில் கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெற்ற வாழும் கலை அமைப்பின் 45வது விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார். அப்போது பக்தி என்பது அனைவருடனும் அமைதியான வாழ்க்கையை வாழ்வது என்பதாகும் என்றார். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிப்பதிலும் வாழும் கலை அடங்கியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியின் 12 ஆண்டுகால நிறைவிற்கு அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர்.
இது தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், தேசத்தின் மீதான பிரதமர் நரேந்திர மோடியின் அசைக்க முடியாத உறுதியும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சி மற்றும் தீர்க்கமான உலகளாவிய தலைமைத்துவம் முதல் வலுவான தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு வரை பிரதமரின் தலைமையில் இந்தியா முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் முன்னேறி உள்ளது என்றார். இதேபோல பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், 2014ஆம் ஆண்டு 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு தேசம் மீண்டெழுந்த தன்னம்பிக்கை மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் 12 ஆண்டுகளை குறிக்கிறது என்று தெரிவித்தார். பிரதமரின் தலைமையின் கீழ் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான தாக்குதல்கள் மற்றும் ஆயுதப்படைகளின் அதிகரித்து வரும் வீரம் ஆகியவற்றின் ஆதரவுடன் இந்தியா தனது இறையாண்மையை பாதுகாக்க தயாராக நிற்கிறது என்றும் நிதின் நபின் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சரும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான எல் முருகன் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் பேசிய எல் முருகன், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்தும் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் விளக்கினார். இந்த சாதனைகளை சாமானிய மக்களிடம் எடுத்துச் செல்வதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டு மக்கள் உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் சமஸ்கிருத மேற்கோள் ஒன்றை சுட்டிக்காட்டினார். அதன்படி பணிவு, மன்னிப்பு, நன்னடத்தை ஆகியவையே ஆளுமையின் உண்மையான அணிகலன்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நற்குணங்களுடன் நாட்டு மக்கள் அனைவரும் வளர்ந்த இந்தியாவுக்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்களின் சிறப்பான பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பதாகவும் பிரதமர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்தியா 4 தங்கம் உட்பட 9 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 6 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்றிருப்பதும் பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் தமது பதிவில் கூறியுள்ளார். தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலின்றி மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் அறிவுறுத்துமாறு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லி சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை கடந்த புதன்கிழமை மாலை சந்தித்து பேசினார். பிரதமரின் சேவா தீர்த் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிரதமரின் நெதர்லாந்து பயணத்தின் போது ஆணை மங்கள செப்பேடுகளை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்தமைக்காக நன்றி தெரிவித்தார். மேம்பட்ட நடுத்தர போர் விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையத்தையும் வான்வழி அமைப்பு மையத்தையும் தமிழ்நாட்டில் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையும் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 58 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே மீனவர்கள் அனைவரையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசுக்கு வலியுறுத்துமாறும் பிரதமரிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்தார். தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை ஜோசப் விஜய் சந்திப்பதாக இருந்தது. கடைசி நிமிடத்தில் இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், தற்போது நிலவும் வெப்பம் மிக கடுமையானது என்பதால் வெளியே செல்லும் போது தண்ணீர் பாட்டில்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அருகில் உள்ளவர்கள் தண்ணீர் கேட்டால் கொடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். வெப்ப அலை தாக்கம் காரணமாக பிற்பகல் வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டில் ஓய்வெடுக்குமாறு பெற்றோர்கள் மற்றும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். எல்லையோர சட்ட விரோத ஊடுருவலை தடுக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்.
குஜராத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் தனது சொந்த தொகுதியான காந்தி நகரில் நடைபெற்ற விழாவில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமித்ஷா, சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் அனைவரையும் அடையாளம் கண்டு நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேற்கு வங்கத்தில் புதிதாக அமைந்துள்ள அரசு எல்லை பாதுகாப்பு படைக்கு 7 நாட்களில் 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியமைக்காக பாராட்டு தெரிவித்தார். ட்ரோன்கள் மூலம் இந்தியாவிற்குள் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் மாவட்டத்தில் அமைந்துள்ள எல்லை காவல்படை முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அடுத்த 6 மாதங்களுக்குள் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் எல்லை பகுதியில் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். எல்லைக்கு வெளியே இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தாலும் அவற்றிற்கு துணை புரியும் உள்நாட்டு சக்திகள் மீதும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் மீதான சுங்கவரியை குறைத்திருப்பதன் மூலம் அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் 37வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்றார். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது சவால் மிகுந்த சூழலை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாப்பதே மத்திய அரசின் கொள்கை முடிவு என்றார். ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். ரேஷன் கடைகளை நவீனப்படுத்துதல், உணவு தானியங்களை கொண்டு செல்லும் மாநில ஏஜென்சிகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் உணவு தானியங்களை கையாள்வதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான செலவினங்களுக்கு மத்திய அரசு சார்பில் உதவும் சட்ட நடவடிக்கைகளை மறுசீரமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81 கோடியே 35 லட்சம் மக்களுக்கு உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்ற இந்த திட்டம் உதவும். அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு இந்த திட்டம் மாற்றான ஒன்றாக இருக்காது என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதுவரை நடத்தியுள்ள போர்களில் இருந்து ஆபரேஷன் சிந்தூர் முற்றிலும் மாறுபட்டது என்றும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இதில் வெற்றி கிடைத்திருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த புத்தகத்தை வெளியிட்ட அவர் இது குறித்த தமது எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். இந்த புத்தகம் வரலாற்று பதிவுகளுக்கு அப்பாற்பட்டு நமது வீரர்களின் வீரம்மிக்க அனுபவங்களை எடுத்துக்காட்டுவதாக கூறினார். நெருக்கடியான சூழ்நிலைகளில் முடிவெடுக்கும் திறன், தலைமைத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை வெற்றியாக மாற்றும் நவீன போர் பற்றிய ஒரு பார்வையை இந்த புத்தகம் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளோடு கூடிய 200 இன்டர்சிட்டி ரயில்கள் தயாரிக்கப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள கழிப்பேட் ரயில் பெட்டி உற்பத்தி ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த ஆலையின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது இந்த ஆலையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் தயாரிக்கப்பட இருப்பதாகவும் இந்த ரயில்கள் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் படைத்தவையாக இருக்கும் என்றும் கூறினார். முதல் முறையாக இந்த ரயில்களில் தானியங்கி கதவுகள், மேம்படுத்தப்பட்ட காற்றோட்ட வசதி, பாதுகாப்பான ரயில் பெட்டி அமைப்புகள் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.
முதலாவது உலகக்கோப்பை யோகாசன போட்டி அகமதாபாத்தில் நடத்தப்பட இருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோகாசனத்தை சர்வதேச அளவில் விளையாட்டாக கொண்டு செல்ல எடுக்கப்பட்டுள்ள மிக முக்கிய நடவடிக்கையாக இது கருதப்படுவதாக தெரிவித்தார். முதலாவது உலக யோகாசன போட்டியில் 75 நாடுகளைச் சேர்ந்த 5000 போட்டியாளர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை பெங்களூருவில் உள்ள தமது இல்லத்தில் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு சித்தராமையா காலை விருந்து கொடுத்து உபசரித்தார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாகவும் டி.கே. சிவகுமார் புதிய முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் சித்தராமையா ஆளுநரின் சிறப்பு செயலாளர் பிரபு சங்கரிடம் தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். எதிர்காலத்தில் தேர்வு செயல்முறைகளில் எந்தவித முறைகேடுகளும் நிகழாமல் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். டிடி செய்திகள் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் அது நிகழ்ந்திருக்க கூடாது என்றும் கூறினார். நீட் மறுதேர்வு எந்தவித பிழைகளின்றி முறையாக திட்டமிட்ட வகையில் நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் கவலைகளை அரசு முழுமையாக புரிந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு மாணவரின் எதிர்காலம் கூட தேர்வு முறைகேடு மாஃபியாக்களிடம் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தில் மறுதேர்வு என்ற கடுமையான முடிவை அரசு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நீட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான மற்றும் முன்மாதிரியான தண்டனையை அரசு பெற்றுத்தரும் என்றும் அவர் உறுதியளித்தார். நடப்பு ஆண்டுக்கான உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 5.3% அதிகம் என்றும் கூறினார். நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பப்படும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக இளைஞர்களை தூண்டிவிட ராகுல் காந்தி முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய நாட்டின் பெருமைகளை பற்றி அறியாத ராகுல் காந்தி அனைவராலும் போற்றப்படும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக இளைஞர்களை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற சவால்கள் எழும்போதெல்லாம் நாடு பிரதமர் நரேந்திர மோடியை உறுதியுடன் நம்பி ஆதரவளித்து வருவதாகவும் அமைச்சர் கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். தூய்மையான எரிசக்தி திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சம் வீடுகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டு மக்களை மின் நுகர்வோர் என்ற நிலையில் இருந்து மின் உற்பத்தியாளர் என்ற நிலைக்கு மாற்றியுள்ள ஒரு புரட்சிகரமான திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை இல்லாத அளவில் சமையல் எரிவாயு உற்பத்தி உச்சத்தை எட்டியுள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 92,000 மெட்ரிக் டன் என்ற அளவில் எல்பிஜி உற்பத்தி நடைபெற்றது. நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாகவும் அனைத்து கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்ட படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு மாற்றியமைக்கப்பட்ட அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு தேதி மற்றும் நுழைவுச்சீட்டு குறித்த விவரங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி சரியானது என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட எஸ்ஐஆர் பணி குறித்த அறிவிப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் மனுக்களை தாக்கல் செய்தனர்.
இந்த மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பாக்ஜி ஆகியோர் தலைமையிலான அமர்வின் முன்பு நடைபெற்று வந்தது. இதில் தீர்ப்பு வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த செயல்முறைக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தும் இலக்கிற்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பதாக கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் பொருத்தமானது என கருதும் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள சட்டம் அதிகாரம் அளித்துள்ளதாகவும் மக்கள் பிரதிநிதி சட்டத்தை இந்த பணி மீறவில்லை என்றும் இதனால் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த எஸ்ஐஆர் பணியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில மாதங்களாக விலை உயர்வை சமாளிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெரும் விலை உயர்வை தவிர்க்கவே தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விளக்கினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் பங்கேற்கும் ஜனநாயக முறையிலான உரையாடல்களின் போது ஹிந்தி மொழி பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் ஹிந்தி மொழி ஆலோசனை குழு கூட்டம் அமைச்சர் மெஹ்வாலின் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசு பணிகளில் ஹிந்தி மொழியை பயன்படுத்துவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோரோடு கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவித்தார். பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட கோவை சிறுமியின் குடும்பத்தினரை இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், முந்தைய திமுக அரசு போன்று இல்லாமல் தற்போதைய தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்த ஐபிசியில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அது தமிழ்நாடு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் இந்த பழைய பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சட்டத்தையே இன்னும் நடைமுறையில் இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே இதில் பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் உங்களுடைய வேண்டுகோள். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளதாக வேதனை தெரிவித்தார். இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் இருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தினார். காவல்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது என்பது நிரூபிக்க வேண்டும். உடனடியாக அது நிரூபிக்க வேண்டும். இது காலம் தாழ்த்தக்கூடாது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிச்சயமாக அரசாங்கம், முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் அதற்கு நிதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் தமது குலதெய்வ கோவிலான கே புதுப்பாளையம் பாமா ருக்மணி சமேத நந்தகோபால சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பின்னர் நாமக்கல் நரசிம்ம சுவாமி சன்னதிக்கு சென்ற அவர் தரிசனம் செய்ததோடு கோவில் திருப்பணிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து தங்க கவசத்தில் எழுந்தருளிய நாமக்கல் ஆஞ்சநேயரையும் அவர் தரிசனம் செய்தார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் வினோத், காந்திராஜ், மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இக்கட்டான சூழலில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் சென்ற வருடம் மே 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி 50,000 ரூபாய் வரை கடன் தொகை பெற்றிருந்தால் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த காலகட்டத்தில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் அரசுக்கு சுமார் 2,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில்
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கடலூரில் 25 வயது இளம்பெண் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் பிரச்சார களத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து தீவிரமாக பேசிய முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நிர்வாக ரீதியாக மந்தமான நிலையை அடைந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஆட்சியில் கொலை, கொள்ளை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினசரி நிகழ்வுகளாக மாறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நாள்தோறும் பரிணமிக்கும் குற்றச் செயல்களின் தன்மை அச்சத்தை அதிகரிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சென்னை கோடம்பாக்கத்தில் காவலர் உள்ளிட்ட மூவர் சிறுவனுக்கு வாயில் மதுவினை ஊற்றி கொடும் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவனுக்கு நேர்ந்துள்ள இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களின் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை காக்க உணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தொடரும் மின்வெட்டால் மக்களை இருட்டில் மூழ்கடித்துள்ளது முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஆட்சி என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளுக்கான மின் கட்டண உயர்வு 45,000 கோடி என்றும் பல மின் உற்பத்தி திட்டங்கள் பல்லாண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் தாமதிக்கப்பட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் 4000 மெகாவாட் மின் உற்பத்தி தேவைப்படும் என்றும் அதற்கு என்ன திட்டங்கள் உள்ளன என்பதை தாவேகா அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிக்க மின்சார வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், இல்லையென்றால் இதே மின்வெட்டு நிலையே தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போதைய தொடர் மின்வெட்டுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தேசிய குடும்ப நல ஆய்வு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. இதில் 95.9% கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பை பெற்றுள்ளனர். அதே நேரத்தில் முதல் 3 மாதங்களில் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பை பெறும் தாய்மார்களின் எண்ணிக்கை 70% இருந்து 76.2% அதிகரித்துள்ளது. இது குறித்து விரிவாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வெளியிட்ட தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கை சுகாதாரம், ஊட்டச்சத்து, குடும்ப நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2023-24 ஆண்டில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் நாடு முழுவதும் 715 மாவட்டங்களில் உள்ள சுமார் 6.79 லட்சம் குடும்பங்களை உள்ளடக்கியது. தாய் சேய் நல பராமரிப்பில் முக்கிய முன்னேற்றம் பதிவாகியுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் 95.9% பேர் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு சேவைகளை பெற்றுள்ளனர். மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்கள் 88.6% இருந்து 90.6% உயர்ந்துள்ளன. கர்ப்ப காலத்தில் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமில மாத்திரைகளை உட்கொள்ளும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் வெற்றியை இது பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. குழந்தைகள் தடுப்பூசி பாதுகாப்பிலும் முன்னேற்றம் காணப்படுகிறது. 12 முதல் 23 மாத குழந்தைகளில் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பு 83.8% இருந்து 87.1% உயர்ந்துள்ளது. குழந்தை ஊட்டச்சத்து நிலையும் மேம்பட்டிருக்கிறது. பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் வழங்கும் நடைமுறையும் அதிகரித்துள்ளது. சுகாதார காப்பீட்டு திட்டங்களின் பயன்பெறும் குடும்பங்களின் விகிதம் 41% இருந்து 60.2% உயர்ந்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இதில் முக்கிய பங்காற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எனினும் தொற்றா நோய்கள், வாழ்க்கை முறை சார்ந்த சுகாதார அபாயங்கள், உடல் பருமன் மற்றும் ஊட்டச்சத்து சவால்கள் போன்றவற்றில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி இந்தியா சீரான முன்னேற்ற பாதையில் பயணித்து வருவதை தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.